Hey hi guys, welcome back to AS and Creations. எனக்கு நான் பார்க்க போகிற வீடியோ வந்து எப்படி ஒரு ஆட்டோமேட்டிக் ஹேண்ட் சானிடைசர் டிஸ்பென்சர் செய்கிறதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க guys, இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டினோ யூனோ, அல்ட்ராசோனிக் சென்சார், சர்வோ மோட்டர், பிரெட் போர்ட், HW பேட்டரி, இது வந்து 9 வோல்ட், கொஞ்சம் ஜம்பர் ஒயர்ஸ், அதுக்கப்புறம் மோட்டார் பம்ப். இது நீங்கள் போய் கடையில் ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கான மோட்டார் பம்ப் கேட்டிங்கன்னா தருவாங்க. இப்போ உங்கள் அல்ட்ராசோனிக் சென்சர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 4 மேல் டு ஃபீமேல் ஜம்பர் ஒயர்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஃபீமேல் எண்ட் வந்து அல்ட்ராசோனிக் சென்சாரில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரி, இப்போ உங்கள் ஆர்டினோ யூனோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரெட் போர்டையும் எடுத்துக்கோங்க. என்ன அல்ட்ராசோனிக் சென்சாரில் விசிசி, அதாவது பாசிட்டிவ் வந்து நான் ரெட் கலர் ஜம்பர் ஒயரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரெட் கலர் ஜம்பர் ஒயரை பிரெட் போர்டோட பாசிட்டிவ் லைனில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நான் அல்ட்ராசோனிக் சென்சரோட ஜிஎன்டி, அதாவது நெகட்டிவ் வந்து நான் பிளாக் கலர் ஒயரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் பிரெட் போர்டோட நெகட்டிவ் லைனில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ உங்கள் அல்ட்ராசோனிக் சென்சாரில் பார்த்தீங்கன்னா ட்ரிக் பின் ஒரு பின் இருக்கும். அந்த ட்ரிக் பின் வந்து நான் ஆரஞ்சு கலர் ஒயர் ஜம்பர் ஒயர் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரிக் பின் வந்து ஆர்டினோவோட பின் 7ல் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. பின் 7 பின் 7ல் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரி, இப்போ உங்கள் எக்கோ பின், அல்ட்ராசோனிக் சென்சரில் இருக்க எக்கோ பின் வந்து நான் எல்லோ கலர் பின்னில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஆர்டினோ யூனோட பின் 6ல் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. பின் 6 பாருங்க, நான் பின் 6ல் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ உங்கள் சர்வோ மோட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 4 மேல் டு மேல் ஜம்பர் ஒயர்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு மேல் எண்ட் வந்து நம்ம சர்வோ மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்க, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரி, இப்போ உங்கள் பிரெட் போர்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சர்வோ மோட்டரில் நான் பாசிட்டிவ் ஒயர் வந்து நான் ப்ளூ கலர் ஜம்பர் ஒயரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளூ கலர் ஜம்பர் ஒயர், அதாவது நான் பாசிட்டிவ் ஜம்பர் ஒயர் வந்து பிரெட் போர்டோட பாசிட்டிவ் லைனில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த நெகட்டிவ் ஒயர் நான் வந்து பிரெட் போர்டோட நெகட்டிவ் லைனில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் 3வது இருக்கிற ஒயரை சிக்னல் ஒயர் நான் வந்து க்ரீன் கலர் ஜம்பர் ஒயர் கூட ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த சிக்னல் ஒயர் வந்து நம்ம ஆர்டினோவில் பின் 8ல் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. பின் 8 பின் 8ல் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி 2 மேல் டு மேல் ஜம்பர் ஒயர்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த 2 ஒயரும் பிரெட் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நான் ஒயிட் ஒயர் வந்து பிரெட் போர்டோட பாசிட்டிவ் லைனில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் க்ரே ஒயர் வந்து பிரெட் போர்டோட நெகட்டிவ் லைனில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். சரி, இப்போ உங்கள் ஆர்டினோ யூனோ எடுத்துக்கோங்க. என்ன ஒயிட் ஒயர், அதாவது நான் பாசிட்டிவ் ஒயர் வந்து ஆர்டினோ யூனோவோட +5 வோல்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. +5 வோல்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், +5 வோல்ட். அதுக்கப்புறம் நெகட்டிவ் க்ரே கலர் ஒயர் வந்து ஆர்டினோ யூனோவோட ஜிஎன்டியில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ உங்கள் ஆர்டினோ யூனோ கேபிள் வந்து ஆர்டினோ கூட ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. சரி வாங்க, நம்ம கோடிங் பார்த்துடலாம். இந்த ஆர்டினோ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த கோடிங் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க.
இப்போ அந்த கோட் ஃபஸ்ட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ இப்போ அந்த ஃபைல் வெரிஃபை ஆயிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் டூல்ஸ்குள்ளே போய்க்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் டூல்ஸில் போர்ட்டுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆர்டினோ போர்டு எந்த போர்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்லோடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஆர்டினோக்குள்ளே அந்த கோட் அப்லோட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு 250 ml கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டிலில் பார்த்திங்கன்னா நம்ம லிட்டில் ஒரு ஸ்மால் ஹோல் போடணும். நான் இப்போ எப்படி ஹோல் போடுறேன்னு காமிக்கிறேன். ஏதோ இந்த மாதிரி ஹோல் போட்டுருங்க. பார்த்திங்களா, நான் அந்த மாதிரி 2 ஹோல் போட்டிருக்கேன். சரி, இப்போ லிட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மோட்டார் பம்போட டியூப் இந்த லிட்டு அந்த ஹோல் வழியாக உள்ளே விட்டு வெளியேடுங்க. கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நான் இந்த மாதிரி உள்ளே விட்டு வெளியே எடுத்துட்டேன். ரொம்ப நேரத்தில் ரொம்ப டைட்டாக இருக்கணும், அப்புறம் நான் சானிடைசர் கரெக்டாக வெளியே வரும். அதுக்கு இன்னொரு ஹோல் நான் வச்சுருக்கேன். அது எதுக்கு பார்த்திங்கன்னா, அந்த 2 ஒயர் அந்த இன்னொரு ஹோல் வழியாக வெளியே வர்றதுக்கு. பாருங்கள், நான் 2 ஒயரையும் வெளியே கொண்டு வந்துட்டேன். சரி, இப்போ எனக்கு பாட்டில் எடுத்துக்கோங்க. அந்த பாட்டிலில் இந்த மோட்டார் பம்பை உள்ளே விட்டுருங்க. முதல்ல அந்த டியூபை ஃபுல்லாக வெளியே எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த மோட்டார் பம்புக்குள்ளே உள்ளே விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே விட்டுறேன். அதுக்கப்புறம் உங்கள் டியூப் அந்த கண்டெய்னருக்குள்ளே உள்ளே தள்ளுங்க. எண் மட்டும் உள்ள தந்துட்டு அதுக்கப்புறம் லிட்டு உங்களால் க்ளோஸ் பண்ண முடியுதான் இருக்கோ செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் செஞ்சு வச்சு இந்த ஆர்டினோ ப்ராஜெக்டையும் என்னை கண்டெய்னரையும் என்னை கார்ட்போர்ட் ஷீட்டில் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா, தண்ணீர் பட்டுச்சுன்னா டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சர்வ் மோட்டில் நான் லெட் எதுக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா? இந்த லெட்டு கூட நான் இன்னொரு அடாப்டரும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நான் அடாப்டரும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த அடாப்டரோட பாசிட்டிவ் ஒயர் இந்த சர்வ் மோட்டர் கூட ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மோட்டார் பம்ப் கூட இன்னொன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த மோட்டார் பம்ப் பாருங்கள், அந்த மோட்டார் பம்பில் நான் லிட் வச்சுருக்கேன். உங்களுக்கு முன்னாடியே ஒரு டவுட் வந்திருக்கும் எதுக்கு நான் வச்சுருக்கேன்னு. இந்த லிட்டு எதுக்காக வச்சுருக்கேன் தெரியுமா? இந்த சர்வ் மோட்டர் நம்ம அல்ட்ராசோனிக் சென்சார் முன்னாடி கை வச்சு அதை சுற்ற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சுற்றி லிட்டில் டச் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும். நானும் இப்போ கிளியராக காமிக்கிறேன். இப்போ அந்த நெகட்டிவ் ஒயர் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். பாருங்க, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த லிட்டை நம்ம கை வச்சா அல்ட்ராசோனிக் சென்சார் முன்னாடி நம்ம கை வச்சா அந்த லிட்டு சுற்றி அதை இன்னொரு லிட்டில் டச் ஆகும். அது டச் ஆகும்போது சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகி அந்த மோட்டார் பம்ப் வேலை செய்யும். இப்போ நான் அல்ட்ராசோனிக் சென்சாரில் இந்த பாட்டிலில் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். நான் அல்ட்ராசோனிக் சென்சாரையும் சர்வோ மோட்டரையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் அதை ஹாட் க்ளூ கன் வச்சு நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேட்ரி எதுக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா? இந்த மோட்டார் பம்புக்காக நம்ம கரண்ட் தர்றதுக்காக இந்த பேட்ரி. சரி, இந்த ஒயர் நம்ம எல்லாம் வச்சு இன்சுலேஷன் டேப் வச்சு கவர் பண்ணிடலாம். ஸோ காய்ஸ், பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஜம்பர் ஒயர்ஸையும் இன்சுலேஷன் டேப் வச்சு கவர் பண்ணிட்டேன். இந்த ப்ராஜெக்ட் நீங்களும் செய்யலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்.